நாடாளுமன்றம், சட்டமன்றம், நகராட்சி மன்றம், ஊராட்சி மன்றம் ஆகியவற்றிற்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கு தேர்தல்கள் நடைபெறுகின்றன. தேர்தல்களில் நாட்டின் குடிமக்கள் தங்கள் வாக்குகளை வழங்கி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். இவ்வாறு வாக்களிப்பதற்கு குடிமக்களுக்கு உள்ள உரிமையை வாக்குரிமை என்கிறோம். நாட்டின் வளர்ச்சிக்கும் அரசாங்கத்தின் சிறத்தன்மைக்கும் வாக்குரிமை இன்றியமையாதது. முக்கியத்துவம். நாட்டை ஆள்வதற்குரிய எல்லா அரசியல் அதிகாரங்களும் நாட்டின் குடிமக்களுக்கே உண்டு என்பது குடியரசின் தத்துவம். குடிமக்கள் தங்கள் அரசியல் அதிகாரத்தை வாக்குரிமை மூலம் செலுத்துகின்றனர். இந்த உரிமையை பயன்படுத்தி தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து தங்கள் சார்பில் அரசை நடத்திவர அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கின்றனர். எனவே மக்களாட்சி நடைபெறும் நாட்டில் வாக்குரிமை மிக இன்றியமையாத ஒன்றாகும். கட்டாய வாக்குரிமை. பெல்ஜியம், ஆஸ்திரேலியா, செக்கோஸ்லோவாக்கியா, மெக்சிகோ முதலிய சில நாடுகளில் தேர்தலில் எல்லோரும் வாக்களித்தாக வேண்டும் என்ற சட்டம் உள்ளது. வாக்களிக்காதவர் தக்க காரணம் காட்டவில்லை என்றால் அபராதமோ சிறை தண்டனையோ விதிக்கப்படுகிறது.